ஹாய் காய்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்மியான சம்மர் ட்ரிங்க் தாங்க. இது பாயசம் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக இல்லை. இதோட ரெசிபி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கோகோனட் மில்க், நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும், அதுதான் மெயின். அதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு உங்களுக்கு சுகருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்வீட்டுக்காக சுகரோ கல்கண்டோ எது வேணுமோ போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இத்தினூண்டு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா அந்த தேங்காய் பால் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் ஓரளவுக்கு ஆறிடும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கோ இல்லை சுகரோ வாட்டெவர் உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல பனானா, நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பழம் வேணாலும் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராபெர்ரி, ஆப்பிள், கிரேப்பு, அந்த மாதிரி எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரூட்டு பவுல் செய்வீங்கள, அதுக்கு போடுற எல்லா ஃப்ரூட்ஸுமே இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த என்ன ஃப்ரூட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேந்திர பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் நல்ல ஸ்வீட்டனான மேங்கோ கிடைச்சா கூட ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஓரளவுக்கு ரொம்ப சில்லுன்னு ஆக வேண்டியதில்லை. நல்லா ஒரு 1/2 hour to 1 hour வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யம்மியாக இருக்கும். நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட்டு செஞ்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மருக்கு குளிர்ச்சியும் கூட, அதனால தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவசரமாக எடுத்தேன். ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணலிங்க, ஜஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் வச்சு ஈவினிங் சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே காலியாகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக காலி ஆயிரும். ஓகே காய்ஸ், ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.